கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு அப்புறமா காசால இனப்படுகொலை தான் நடக்குது அப்படின்னு யுஎன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இனப்படுகொலைகளை சாதாரணமா சொன்னா பத்தாதுங்க, நியூமரிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். 700 நாட்களுக்கு மேல காசால தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த தாக்குதல்கள்ல பாத்தீங்கன்னா 90% குடியிருப்புகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், எல்லாமே இப்போ எங்க வசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு போன இல்ல பாலடைஞ்ச கட்டடங்களுக்குள்ள தான் வசிக்கிறாங்க. இந்த தொடர் தாக்குதல் மூலமா அங்க பினான்சியலா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 68 பில்லியன் அமெரிக்கன் USD, இந்திய ரூபாய் மதிப்புல சொல்லணும்னா 5.5 லட்சம் கோடி அளவுக்கு அங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு. பினான்சியலை தாண்டி மனிதர்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,200 பேர் காணாம போயிருக்காங்க, இல்ல இறந்து போயிருக்காங்க. இதுல 20,000 குழந்தைகள், 12,500 பெண்களும் அடக்கம் கிட்டத்தட்ட 2,700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொடர் தாக்குதல் மூலமா வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. இந்த இறந்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா 1640க்கு மேல மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 250 ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, 140க்கு மேல சிவில் டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அதோட 173 முனிசிபல் ஒர்க்கர்ஸ் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,60,000க்கும் மேற்பட்டவங்க இன்ஜூர்ட் ஆகி இப்பயும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி படுகாயம் அடைஞ்சவங்கள்ல நிறைய பேருக்கு கை கால்கள் இழந்து போயிருக்காங்க, பேரலைஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளைண்டாவும் ஆயிருக்காங்க. குறிப்பா காசால பாத்தீங்கன்னா 38 ஹாஸ்பிட்டல்ஸ், 860க்கும் மேற்பட்ட மசூதிகள், அது மட்டும் இல்லாம 160க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இது பத்தி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் காசா மேல நடத்தக்கூடிய ஒரு இன தாக்குதல் தான் இது, இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொடர் தாக்குதல்ல கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்க பஞ்சத்துல வாடுறாங்க. அதுல 1 லட்சம் குழந்தைகளும் இருக்காங்க. இஸ்ரேல் இதை ரொம்ப நேக்கா என்ன பண்றாங்கன்னா வாரோட வெப்பனா பசிய அதிகமா யூஸ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் திட்டமிட்டு தான் பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த இன தாக்குதல் எப்ப நிறுத்தப்படும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரொவோக் நியூஸை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.